அருள்மிகு நீர்வண்ணப் பெருமாள் திருக்கோயில், திருநீர்மலை, சென்னை. இத்தலப் பெருமாள் நீர்வண்ணர், ரங்கநாதர், உலகளந்த பெருமாள், பால நரசிம்மர் ஆகிய திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். தாயாரின் திருநாமம் ரங்கநாயகி. தலவிருட்சமாக வெப்பால மரமும் தீர்த்தமாக காருண்ய தீர்த்தமும் அமைந்துள்ளது. இத்தலத்தை திருமங்கையாழ்வார், பூதத்தாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்துள்ளனர். பெருமாளின் 108 திருப்பதிகளுள் இத்தலமும் ஒன்று. ஒரு முறை பிருகு முனிவரும் மார்க்கண்டேய மகரிஷியும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை சயன கோலத்தில் தரிசித்துவிட்டு தங்கள் இருப்பிடம் நோக்கி இவ்வழியே சென்றனர். அவர்களுக்கு பெருமாளின் சயனக்கோல தரிசனம் மீண்டும் கிடைக்க இத்தலத்து பெருமாளிடம் வேண்டினர். அப்போது சுவாமி போக சயனத்தில் ரங்கநாதராக இங்குள்ள மலையில் காட்சி கொடுத்தார். அதேபோல் ராமாயணம் எழுதிய வால்மீகி மகரிஷிக்கு ராமனை திருமண கோலத்தில் தரிசிக்க ஆசை வந்தது. அவரும் இத்தலம் வந்து சுவாமியை வேண்டி தவமிருந்தார். பெருமாள் அவருக்கு சீதா, லட்சுமணன், பரதன், சத்ருகணன் ஆகியோருடன் திருமண கோலத்தில் காட்சி தந்தார். அப்போது வால்மீகி தனக்கு காட்டிய தரிசனப்படியே நிரந்தரமாக தங்கும்படி வேண்டினார். சுவாமியும் அவ்வாறே அருளினார். இவர் மலையடிவாரத்தில் தனி கோயிலில் இருக்கிறார். நீர் சூழ்ந்த மலையின் மத்தியில் இருந்ததால் இவருக்கு நீர்வண்ணப் பெருமாள் என்றும் தலத்திற்கு திருநீர்மலை என்றும் பெயர் ஏற்பட்டது. நீல நிறமேனி உடையவர் என்பதால் இவருக்கு நீலவண்ணப் பெருமாள் என்ற பெயரும் உண்டு. பொதுவாக உக்கிரமான கோலத்தில் காட்சி தரும் நரசிம்மரை இத்தலத்தில் சாந்தமாக பாலரூபத்தில் தரிசிக்கலாம். சித்திரையில் நடைபெறும் பிரம்மோற்சவம்தான் இத்தலத்தின் முக்கிய திருவிழாவாகும்.